பாலமர தோரணங்கள் கட்டி அங்கே வரவேற்பு. மதுரையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை ஆதரித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகத்தில் இந்தியாவை வல்லரசாக உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் பரப்புரை அரசியல் மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கும். அதோட திமுக ஆட்சி வீட்டுக்கு போயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் யார் ஆட்சி உங்க முகத்திலே தெரிகிறது. இனி அம்மாவின் ஆட்சி, நம்முடைய எம்ஜிஆர் ஆட்சி, ஏழைகள் ஆட்சி, இரட்டையருடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி. நம்ம ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய பிறந்த தின விழா, நம்ம அங்க அம்மாவுடைய திருவரு சிலைக்கு மாலை அணிவித்துட்டு 78 கிலோல ஒரு கேக் வெட்டிட்டு அங்க இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு மருத்துவ முகாம் நடத்திட்டு அன்னதானம் நடத்திட்டு நேர அம்மாவுடைய கோயில்ல எம்ஜிஆர் மாளிகையில பத்திரிகையாளர் சந்திச்சாரு. நேற்று பாத்தீங்கன்னா சரியாக ஒரு 11:30 மணி அளவில் ஸ்டாலின் தூத்துக்குடியில அப்பதான் விமான நிலையத்திலிருந்து இறங்குறாரு. இங்கே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எம்ஜிஆர் மாளிகையில அம்மா இதுல பத்திரிகையாளர் சந்திச்சாரு. ஜனநாயக ஆட்சி வருவது உறுதி, ஆனா மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உறுதி கொடுங்கன்னு சொல்லும் போதுதான் அமைதியாருங்கன்னு சொல்லிட்டு நேற்று சொன்னாரு. ஆட்சி அமைத்தவுடன் முதல் கையெழுத்தாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இதுல கையெழுத்த பார்த்தா பாதி பேர் நம்புறீங்க, பாதி பேர் நம்பலன்னு தெரியுது. ஜோர கைத்தட்டுங்க. நாங்க 10,000 ஒவ்வொரு வீட்டிலும் நாங்க வாங்கி தருவோம். எடப்பாடியார் சொல்ல மாட்டாரு, சொன்னார்னா அதை செய்யாம விட மாட்டாரு. 10,000 ரூபாய் நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். சொன்ன உடனே ஸ்டாலின் விமானத்தில் வந்தவருக்கு லேசா நடுக்கம் ஏற்பட்டிருக்கு, நிலநடுக்கம். ஏன்னா அவர் நினைக்கல. சிங்கிச்சா 5,000 உங்களுக்குன்னாரு. எதுக்குன்னு கேட்டான். இந்த மாசத்துக்கு 1000, அடுத்த மாசத்துக்கு 1000, அதுக்கு அடுத்த மாசத்துக்கு 1000. வெயில் மண்டைய பிறக்குது, அதுக்கு ஒரு 2,000, 5,000. எங்காலு நம்மாலு பார்த்தாரு. உங்காலு ஓ நீ இந்த ரூட்ல போறியா? உடனே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொன்னாரு, ஐயா நீ 5,000 கொடுத்தாலும் 50,000 கொடுத்தாலும் இந்த மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. 10 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டியடா பாவி, என் தலையில கடனை வச்சுட்டியடா. நீ 5,000 கொடுத்தாருங்க, 50,000 கொடுத்தாருங்க. அதனால்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொன்னார், கருணையோடு உதவித்தொகையை உங்களுக்கு அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தவுடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. அன்னை மீனாட்சி பட்டணத்தில் நாங்கள் அதை உங்களிடத்தில் உறுதியாக சொல்றோம். நம்ம அப்பா வீட்டுக்கு ஆசையா கொடுக்கிறேன். கருணாநிதியுடைய ட்ரஸ்ட்ல அறிவாலயத்தில் 8,000 கோடி வச்சிருக்கிறாங்க. 80,000 கோடி, 8,000 கோடி, 8 லட்சம் கோடியோ அவனுக்கே தெரியும். எதுவும் தெரியல நமக்கு. அதை கேட்கல. அம்மா கொடுத்தது, எடப்பாடியார் கொடுத்தது. மடிக்கணினி கொடுறான்னா வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறேன், படிக்கிற போது கொடுறான்னா வீட்டுக்குள்ள போகும்போது கொடுக்குறேன். சட்டசபையில கேட்கிறோம். மேதகு ஆளுநர் உரையில நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கை கேட்கிறாரு. ஏயா 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு வேக்கணம் பேசுறீங்களா? இதெல்லாம் நியாயமா? இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறோம். எதுல? பெண்கள் எல்லாம் கெடுக்கிறது இல்ல, தாய்மார்கள் யாரும் பாதுகாப்பா போக முடியல, பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீரழிவு. திமுக காரங்க வருவாங்க, அடிச்சு வச்சிருக்கிறாங்க. முந்திலாம் நம்ம அவர் இடம் வைப்பாரு, நாங்க இடம் வாங்குவோம். அவர் இடத்த கொடுப்பாரு, நம்ம காசு கொடுப்போம். இப்பெல்லாம் அப்படி பதிய முடியாது. ஏன்னா இப்ப நடக்கிறது மன்னராட்சி. மன்னருக்கு கப்பம் கட்டினா தான் அவர் இடத்த, சோழமுத்து இடத்த நான் வாங்க முடியும், என் பணத்தை அவர் வாங்க முடியும். கப்பம் கட்டலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது.
அவன் போய் கேட்டா அவன் சொல்றான், நான் கப்ப கட்டிட்டு இங்க வந்திருக்கேன், அப்புறம் நான் கப்ப வாங்கணும். ஒரு ஆள் எனக்கு போன் பண்ணான், நீலாம் எதிர்கட்சி துணைத் தலைவரானா? என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னு. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்றா. எங்கடா போய் கேட்கறது, எங்க யாருக்கு கேட்கறது? நாங்க சொன்னா இந்த டிவில போட மாட்டாங்கப்பா, மொத்தத்தை எடுத்துட்டு போயிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்ச விஞ்ஞான ரீதியில இது வரைக்கும் நம்ம சோழ நடத்தி 77 வருஷம் ஆச்சு. எத்தனையோ பேரு பத்திரப்பதிவு துறையில அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. ஆனா வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் மன்னருக்கு கப்பம் கட்டணும்னு சொன்ன மன்னராட்சி இப்போதுதான் இந்த தமிழகத்திலே தமிழக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதனையோடு. தீர்வுகள் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சர் செக்கிழுத்த செம்மல் அவர் உதயநிதி ஸ்டாலின். இப்ப பாத்தீங்கன்னா கையில இந்த விரல்ல ஒரு கட்டு போட்டிருப்பாரு. கட்டு போட்டு மேடையில நேற்று உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற RS பாரதி கேட்கிறார், ஏன் தம்பி கையில கட்டு போட்டுக்கிறீங்களே, என்ன விஷயம்? அவர் ஒண்ணு இல்லைனே சும்மாதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியல. ஆனா நாங்க விசாரிச்சு பார்த்தோம். இவர் இப்ப எல்லா மேடையிலும் போய் கைய காட்டிக்கிட்டே இருக்காருல்ல, அதுல ஒரு திமுக தொண்டனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா நேற்று MLA, உடனே அமைச்சரு, உடனே துணை முதலமைச்சரு, நாளைக்கு 2026 நீ முதலமைச்சர், அதுக்கு நாங்க பாடுபடணுமான்னு சொல்லி டக்குனு விரல கடிச்சு விட்டாமே. உண்மைதாங்க. கேட்டேன், ஏதாவது தப்பா அப்பா இருந்தா நீங்க வழக்கு போடுங்க, அப்புறம் விசாரிச்சு வேற சொல்றேன். விரல கடிச்சு விட்டா. யாரு கடிச்சது? ஒரு திமுக தொண்டரு அந்த மேடையில இருந்து பாசத்துல கடிச்சிருப்பான். அவன் நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. விரல கடிச்சு விட்டா விரல துண்டா போச்சு. அவ்வளவு கோபத்தில் இருக்கான். யாரு? திமுக தொண்டரு அவர் மேல. அவர் மேல அவ்வளவு கோபம் இருந்தா இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் திமுக வாரிசு அரசியலில் எப்படி கோபமா இருப்பாங்க? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.